திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகைமுன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழ வழங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறியவரை துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் சேக்கிழாரழி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் முடியானுடன் அமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி யாரோருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமுலை மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி இந்த மடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளெல்லாம் மனமொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரம். எம்பெருமான் நேசநாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, நேசநாயனார் அவர் காம்பீலி என்று சொல்லக்கூடிய பதியிலே அவதரித்த ஒரு பெருமகனார். அவர் அடியார் பெருமக்களுக்கு கோவணம் என்று சொல்லக்கூடிய ஆடையும் கீழும் நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தவர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சரிதத்திலே பதிவு செய்து காட்டுகிறார். அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழாரடிகள் 5 பாடல்கள் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார். திருத்தொண்ட தொகையாசிரியர் அவருடைய தொண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது மன்னிய சீர் மறைநாவல் நின்றவூர் பூசல் வரிவலையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் என்று சொல்லி அந்த தொடர் மூலமாக நமக்கு நேசநாயனாருக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி அருளுகின்றார். நேசன் என்று சொல்லுவது காரண இடுகுறி பெயர், அதாவது பெருமானையும் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் என்று சொல்லி சிவஞான போதவர். அப்ப நேயம் என்று சொன்னால் அன்பு என்று சொல்லி பொருள். இந்த நாயனார் சிவபெருமானையும் அவன் அடியார்களையும் போற்றும் நேசத்தோடு இருந்ததனால அவருக்கு நேசநாயனார் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்றார். வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது, நாட்டம் இட்டு அன்று அறிவந்திப்ப வெல்படை நல்கிணர்தம் தாழ்தரிக்க பெற்றவன் என்பர் சைவத்தவர் அறையில் கூட்டும் அக்கப்படம் கோவணம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டும் அக்காம்பேலி சாலிய நேசனை இம்மையிலே. அதாவது நாட்டம் இட்டு அன்று அறிவந்திப்ப அப்படின்னா தன்னுடைய கண்ணை தோண்டி பெருமானுக்கு இட்டு பெருமானை அர்ச்சித்து அதன் மூலமாக திருமால் வழிபாடு செய்து சக்கரப்படையை பெற்றார். நமக்கு திருவேழிமலையில் நம்முடைய பெருமானை திருமால் தன்னுடைய கண்ணை பெயர்த்து பெருமானுக்கு வழிபாடு செய்து மலராக வழிபாடு செய்து பெருமானுடைய ஒரு அன்பை பெற்று பெருமானிடத்திலே சக்கரம் பெற்றார் என்று சொல்லி நமக்கு பல புராணங்கள் மூலமாகவும் திருமுறைகள் மூலமாகவும் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட சக்கரப்படையினை அளித்த பெருமானுடைய திருவடியை தாங்க பெற்றவர் அப்படிங்கிறார். தாழ் தரிக்க பெற்ற அன்பர், தாழ் தரிக்க பெற்றவன் என்பர் சைவத்தவர் அறையில். அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய மனதிலே தாங்க பெற்றவர் என்று சொல்லி நாயனாரை அருளுகின்றார். அவருடைய தொண்டையும் இந்த பாடலே சொல்லுகிறார். சிவனடியார்களுடைய அறையில் கட்டும் உடையும் கீழோடு கோவணமும் தாமே நெய்து கொடுத்து, அதை சொல்ற கூட்டு சைவத்தவர் அறையில் கூட்டும் அக்கப்படம் கோவணம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டும் அக்காம்பேலி சாலிய நேசன் என்று சொல்லி அப்படி அடியார்களுக்கு கோவணமும் கீழும் நெய்து கொடுத்து இம்மையிலேயே நன்மையினை பேராக பெற்ற காம்பேலி நகரத்தில் சாலியர் மரபிலே உதித்த நேசநாயனார் என்று சொல்லி அவருடைய மரபையும் நமக்கு இதிலே அருளுகின்றார். தாழ் தரிக்க பெறுதல் அப்படின்னா எப்பொழுதும் திருவடியை மனதிலே வைத்து போற்றுவது. பெருமானுடைய திருவடியை தன்னுடைய மனதிலே எப்பொழுதும் வைத்து போற்றக்கூடியவர் இந்த நாயனார், நேசநாயனார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரோரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொல்லி நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமலை சிறப்பிலே நம்முடைய உபமன்னிய முனிவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே அருளுகின்றார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன், பெருமானை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர் சுந்தரர் என்று சொல்லி. அதுபோல இவர்
தாழ் தரிக்க பெற்றவன் என்று சொல்லி நமக்கு இதில் அருளுகின்றார். தாழ் தரிக்கப்படுதல் என்றது பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே வைத்து போற்றி வழிபாடு செய்வது, மனதிலே அந்த இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருப்பதுங்க. சைவத்தவர்னா சிவனடியார் என்று சொல்லுகிறார். சைவத்தவர் அப்படின்னா சிவனடியார்கள், அடியார்களுக்கு ஆடை நெய்து கொடுக்கக்கூடிய தொண்டை செய்து வந்தார் என்று சொல்லி முதல் நமக்கு வகை நூல் ஆசிரியர் அருளுகின்றார். அடுத்து நம்முடைய தொண்டர் புராணத்திலே முதல் பாடலிலே சேக்கிழாரடிகள் அருளுகின்ற பொழுது அவருடைய நாயனார் அவதரித்த பதியை பற்றி சொல்லி அந்த குல ஒழுக்கத்தையும் இதில் அருளுகின்றார். சீர்வலர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வலர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பார்வலர் புகழின் மிக்க பழம்பதி மதிதோய் நெற்றி கார்வலர் சிகரமாட காம்பீழி என்பதாகும். அந்த காம்பீழி நகரத்தினுடைய அந்த நகர சிறப்பை சொல்லுகிறார் சேக்கிழாரடிகள். எப்பொழுதும் நாயனார்கள் அவதரித்த ஒரு நகரத்திற்கு அந்த ஒரு பதிக்கு ஒரு சிறப்புண்டு. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவதரிக்க பெறுவதே ஒரு தவத்தின் காரணமாக என்று சொல்லுவதனாலே அவர்கள் அவதரித்ததே அந்த ஊருக்கு ஒரு பெருமை. ஐயர் நீர் அவதரித்திட இப்பதை அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி எருக்கத்தம்புலியூரிலே ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரிடத்திலே அருளுவார். அப்படி அவர் அவதரிக்க பெற்றதனால் அந்த பதி சிறப்பு என்று சொல்லி, அதுபோல சீர்வலர் சிறப்பின் மிக்க அப்படின்னா பெருமைகளை வளர்க்கும் சீர்களை வளர்க்கும் தன்மையுடைய சிறப்பின் மிக்க செயல்களின் முறைமையில் நல்லொழுக்கம் குறையாது அன்புமிக்க சிந்தையும் வாய்மையும் நன்மையும் மிக்கவர்கள். அப்படி அன்புமிக்க சிந்தையும் சொல்ற சிந்தை வாய்மை அப்புறம் நன்மையார் மன்னி வாழும் அப்படிங்கிறார். அன்புமிக்க சிந்தையும் வாய்மையும் நன்மையும் மிக்கவர்கள் வாழ்தற்கு நிலை பெற்று வாழ்வதற்கிடமாகிய உலகில் ஓங்கிய புகழால் மிகுந்த பழம்பதிங்கிறாருங்க. பார்வலர் புகழின் மிக்க பழம்பதி என்று சொல்லி உலகத்திலே மிகுந்த சிறப்போடு விளங்கக்கூடிய அந்த பழம்பதியிலே சந்திரன் தாழ்கின்ற முகட்டினையும் மேகங்கள் தோயும் சிகரங்களையும் உடைய மாடங்கள் நிறைந்த காம்பீழி என்ற ஊர். அப்படின்னா அந்த ஊர் ரொம்ப செல்வாக்கா இருக்குதுங்க. அப்படியே பார்வலர் புகழை மிக்க பழம்பதி மதிதோய் நெற்றி கார்வலர் சிகரமாட காம்பீழி என்று சொல்லி அந்த ஊரினுடைய சிறப்பை நமக்கு சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழாரடிகள். தந்தாமரை மலராலுரை தவளம் நெடுமாடம் விந்தாங்குவ போல மிகு வேணுபுரம் இதுவே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சீர்காழிப்பதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது விந்தாங்குவ போல மிகு வேணுபுரம் என்று சொல்லி அதுபோல உயர்ந்த மாடங்கள் நிறைந்த ஊர் என்று சொல்லி இங்க காம்பீழி நகரத்தை நமக்கு அதனுடைய சிறப்பை அருளுகின்றார். அப்படி சீர்வளர அப்பதியில் வாழக்கூடிய குடிகள் அவ்வளவு மேன்மை பொருந்தியவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட குடியிலே நம்முடைய நாயனார் அவதரித்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்நகரதனில் வாழ்வார் அறுவயர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலில் தங்கன் மரபின் மேல் மேம்பாடு பெற்றார் பன்னகா பரணற்கன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். அந்நகர் அதனில் வாழ்வார் அறுவயர் குலத்து வந்தார். அறுவயர் குலம் அந்த திருநகரத்திலே வாழக்கூடியவர்கள் அறுவயர் என்று சொல்லக்கூடிய சாலியர் குலத்திலே நாயனார் அவதரித்தார். அறுவயர் குலம் என்று சொல்வது நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள். அறுவைனா அந்த ஆடையை நெய்து அறுக்கக்கூடிய ஒரு குலம், அதனால அதுக்கு பேர் அறுவயர் குலம். துணிப்பதனால் துணி, வெட்டுவதால் வேட்டி, அறுப்பதால் அறுவயர் குலம் என்று சொல்லி அந்த எல்லாத்துக்கும் ஒரு காரண பெயர். அந்த அந்த துணியை தறியில இருந்து அறுப்பதனால அந்த குலத்துக்கு பேரு, கைத்தறி நெய்யக்கூடிய குலத்துக்கு பேர் அந்த காலத்தில் அறுவயர் குலம் என்று சொல்லி ஒரு குலம் இருந்திருக்கிறது. அந்த குலத்திலே அவதரித்தவர் அந்த நிலை பெற்ற சீவன தொழில் தனது மரபிலே அந்த மரபிலே அதன் மூலமாக அவர்கள் அந்த சீவன தொழில் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அப்படி பாம்பினை அணியாக அணிந்த சிவனுக்கு அன்பர்களாய் உள்ளவர்களது பணியினை தலையாக மேற்கொண்டு அவர்களது திருப்பாதங்களை தலையில் சூடி பணிந்து துதிக்கும் ஒளியினை உடையவர். அவருடைய பெயர் திருப்பெயர் நேசர் என்று சொல்லப்படுவார் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா அறுவயர் குலத்திலே தோன்றியவர். அவர் வாணிபம் அறுவை வாணிகர் மரபு என்பர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி அறுவையர் குலத்திலே தோன்றிய நாயனார் உலக நிலையில் அவரது குலத்தொழில் மேம்பாடு பற்றி சொல்றாரு. எல்லாமே நாயனார்கள் பழவேர் அந்த குலத்தை சார்ந்து தொழில் செய்தவர்கள். திருநீலகண்ட நாயனார், திருநாளை போவார், அதிபத்த நாயனார், இப்படி அவரவர்கள் அந்த குலத்தை
சேர்ந்த தொழிலை அவர்கள் விடாது செய்திருக்கிறார்கள். குலத்தொழிலின் மேம்பட்ட அத்தொழிலினை பற்றி நின்ற திருத்தொண்டின் மேன்மை ஒழுக்கம் செலுத்திய சிறப்பும் காண்க என்று சொல்லுகிறார். அது நாயனார் அந்த நெசவு தொழில் செய்து வந்தவர். இன்னொன்று அன்பர் பணி தலை கொள்ளுதல் அப்படிங்கிறார். அடியார்களுக்கும் பெருமானுடைய பன்னகா பாணர் அப்படின்னா பன்னகா பாணர்னா பெருமானுங்க. பன்னகம்னா பாம்பு. பாம்பினை மாலையாக அணிந்த பெருமானுக்கு அவர் தொண்டு செய்து வந்தவர். அவருடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தவர். அதான் அன்பர் பணி தலை கொள்ளுதல். அடியார்களது பணியினை சிறமேற்கொண்டு செய்தல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே தாய்மானவர் சொல்லாருங்க. அப்ப அன்பர் பணி செய்தாவே நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்பம்? வீட்டின்பமே கிடைக்கும். அடியார்களுக்கு பணி செய்தாலே போதும், வீடு பேறு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி தாய்மானவரே சொல்றார். அப்படிப்பட்ட அன்பர்களது திருவடிகளை அந்த சென்னியின் மேல் கொண்டு இவர் தன்னுடைய அடியாருடைய திருவடிகளை தன்னுடைய சிரத்தின் மீது கொண்டு தலையின் மீது கொண்டு வணங்கி வழிபாடு செய்தவர். பணி தலை கொள்ளுதல் என்றதனால் மனத்தின் தொழிலும், சென்னியில் கொண்டு என்றதனால் உடம்பின் தொழிலும், போற்றும் என்றதனால் வாக்கின் தொழிலுமாக முக்கரணங்களாலும் செய்யும் வழிபாடு கூறப்பட்டது என்று சொல்றார். நான் இந்த பாடல்ல தேசினார் அப்படிங்கிறார். அப்படின்னா தேசுதல்னா, தேசுனா ஒளிங்க, ரொம்ப தேசஸ், நல்ல தேசஸ்ன்னு சொல்ல முடியலைங்களா? அப்படின்னா நல்ல ஒளி பொருந்திய திருமேனி. அது எப்படி வந்தது அப்படின்னா சிவகணிய சொல்றாரு, அடியார் பணிகளை முட்டாமல் செய்வோர்வால் ஞான ஒளி விளக்கம் உண்டாம் என்பது அப்படிங்கிறாருங்க. அடியார் பணிகளை முட்டாது தவறாது செய்கின்றவர்களுக்கு அவருடைய திருமேனியிலே ஒரு ஞான ஒளி தோன்றும் அப்படிங்கிறாருங்க. இதெல்லாம் சிவகணிய உரையில சொல்லக்கூடியது. அந்த ஞான ஒளி அவருக்கு இருந்தது என்று சொல்லுகிறார். அதாவது தேசினார் நேசனார் அப்படின்னு சொல்றார். சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார் என்று சொல்லி அந்த ஒளியுடைய திருமேனையுடையவர் நேசர். அந்த ஒளியுடைய திருமேனை எப்படி வந்தது? அடியார் பணியை தவறாது செய்ததனாலே அந்த ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். இப்ப நாயனார் அடியார்களுக்கு கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை நெய்து கொடுத்தார். அந்த ஆடைகளை நெய்கின்ற பொழுதே அவர் எந்த நிலையோடு இருந்தார் அப்படிங்கிறத நாம இந்த பாடல சொல்றார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரா நடியார்க்கு ஆக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார். பாருங்க, ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி. நெசவு நெசிட்டு இருக்கிறாருங்க. நெசவு நெய்து கொண்டு இருக்கிற பொழுது ஆங்கவர் மனத்தின் செய்கை மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி அப்படிங்கிறார். பாருங்க, பெருமானையே எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருக்கிறாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி. பாருங்க, அவருடைய திருவாக்குல, அவருடைய திருவாயில இருந்து அப்படியே திருவைந்தெழுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஓங்கிய வாக்கின் செய்கை. இப்ப கிராமத்து பக்கம் நெசவு நெய்கின்ற பொழுது நம்ம பார்த்தோம்னா அவர்கள் நெசவு நெய்கின்ற பொழுது அப்படியே திரைப்பட பாடல்கள் எல்லாம், அவர்களுக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே நெய்வார்கள். எங்களுடைய பேராசிரியர் வையாபுரியார் அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் நெசவு தொழில் செய்யக்கூடியவர், எங்க ஆசிரியர் பெருமகனார். அவர் தன்னுடைய தறி மேட்டில் திருவாசக புத்தகத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக மனனம் செய்து வந்தார் என்று சொல்லி ஐயா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நெசவு தொழில் செய்கின்றவர்கள் எதையாவது ஒன்று வாயில சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்ல பக்குவம் உடையவர்கள் திருமுறை போன்ற இந்த புத்தகங்களை எல்லாம் வைத்து படித்து கொண்டே நெய்வார்கள். அந்த ஒரு ஈடுபாடு இல்லாதவர்கள் திரைப்பட பாடல்களை பாடிக்கொண்டு செய்வார்கள். வையாபுரியார் அப்படித்தான் திருவாசக மனப்பாடம் செய்வாராம். ஒவ்வொரு அந்த தறிமேட்டிலேயே அதில் எழுதி ஒரு தாளில் எழுதி அதை வைத்து கொண்டு அவர் அப்படி மனப்பாடம் செய்து அவர் ஒவ்வொரு தறி நெய்து கொண்டே அந்த பாடல்களை சொல்லி 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 இருப்பார். இப்போ இந்த நாயனார் அது பாருங்க, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி. பாருங்க, அந்த நெசவு நெய்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த திருவைந்தெழுத்தை சொல்லி கொண்டே இருக்கிறாருங்க. அப்புறம் தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக. இப்போ கையில் நெசவு நெய்யணும் இல்லைங்களா? இப்போ கை என்ன செய்யுது?
அடியார்களுக்காக தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் பாங்கு பெறும் உடையும் கீழும் பழுதில்லாத கோவணம் ஆகியவற்றை நெய்வார் அப்படின்னு சொல்றாருங்க. பாருங்க, அவருடைய மனம் இப்ப எங்க இருக்குது அப்படின்னா பெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கை, உடம்பு, மெய் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அடியார்களுக்காக அந்த ஆடையை நெய்து கொண்டிருக்கிறது. அப்ப மனம், மொழி, மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றுமே சிவத்திலே ஈடுபடுகிறது. மனம் பெருமானுடைய திருவடி, வாக்கு பெருமானுடைய அஞ்செழுத்து, கை அடியார்களுடைய கோவணத்திற்காக கை. இப்ப இறைவனுடைய தொண்டு, அடியாருடைய தொண்டு, இந்த முக்கரணங்களாலும் இதைவே செய்து கொண்டிருக்கிறார் நாயனார். இதுதான் ரொம்ப சிறப்புங்க. திருவாசகத்துல ஒரு சொற்பொருள் ஆட்சியினை இந்த ஆசிரியர் ஐயா நமக்கு சிவகணி ஐயா ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. திருவாசக சொற்பொருள் ஆட்சியினை மேற்கொண்டு போற்றி ஆசிரியர் அழகுபட எடுத்து காட்டி அருளிய இடங்களில் பல இடங்கள்ல திருவாசக சொற்றொடர் பெரிய புராணத்துல இருக்குது. அதுல ஒரு இடம் இது அப்படின்னு சொல்றாருங்க. அது சிறந்தது ஒன்று. அதாவது திருவாசகத்துல திருச்சதகம் என்று சொல்லக்கூடிய பகுதியில மாதவரடிகள் என்ன சொல்றாருன்னா, சிந்தனை நின்றனக்காக்கி சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. இதுதான் திருவாசகங்க. அந்த இதுல சொல்றார், திருச்சதகத்துல சொல்றார் பாருங்க. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. பாருங்க, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி சொல்றாரு. ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி அப்படிங்கிறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கின்னு சொல்லி பெரிய புராணத்துல. அதே திருவாசகத்துல என்ன சொல்றாருங்க? வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. மணிவார்த்தைனா அஞ்செழுத்துங்க. அதுதான் இறைவனுடைய மணிவார்த்தை என்று சொல்லுவது. இப்படி இந்த பாடல்ல அந்த சிந்தனையின் தனக்காக்கி அவருடைய சிந்தனை முழுக்க பெருமானுடைய திருவடியில் இருக்குது. இப்படி அப்படி அமையப்பெற்ற ஒரு திருப்பாடல், அருமையான திருப்பாடல் இது. தேசினாராய் ஒழுகி வரும் அந்நிலையில். அப்ப மனத்தின் செய்கை என்று சொல்லுவது நினைப்பு. நினைப்பு அது அரணடி போது. அரணடி போதுன்னா மலர் போன்ற பெருமானுடைய திருவடி அப்படின்னு சொல்றாரு. திருப்பாத போது காக்கி அப்படின்னு சொல்றாருங்க. அம்மலர்க்கேயாக்கி. பாருங்க எப்படி திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்கள் அப்படியே நமக்கு பெரிய புராணத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. இங்கு கூறிய மூவகை செய்கைகளையும் ஆக்குதலாவது அந்நிகழ்ச்சிகளையும் வேறொன்றி சேராது அவற்றின் பாலை ஆகும்படி பயிலச் செய்தல் அப்படின்னு சொல்றாருங்க. மனம், வாக்கு, கைத்தொழில் என்பன மூன்று கரணங்களையும் குறித்தது அப்படின்னு சொல்றாருங்க. இந்த மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி. மனம் சிவன் திருவடிகளையே இடையராது நினைந்திருத்தல். சிவன் உயிர்களுக்கு இடையராது செய்யும் பேரொருளை இடையராது நினைந்த வண்ணமாக நிற்றார். பெருமான் இடையராது ஆன்மாக்களுக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி மனமும் இடையராது அவனை சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதான் சொல்ற மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி. அதாவது இது எப்போ வரும்னா இடையராது பயிற்சி செஞ்சாதான் வருங்க. இடையராது பெருமானுடைய திருவடியில் அப்படியே அன்பு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களே அறியாத சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவசிவா சிவசிவா இந்த ஒரு சொற்கள் அப்படியே இயல்பாகவே ஏதாவது சொன்னாவே சிவசிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயிற்சியின் காரணமாக வரக்கூடியது என்று சொல்லுகிறார். உயர்ந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறார். பாருங்க, உயர்ந்த அஞ்செழுத்துனா மந்திரங்கள் யாவற்றினும் தலை சிறந்தது திருவைந்தெழுத்துங்க. அதாவது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதாவது ஞானசம்பந்த பெருமானுடன் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் மதுரையம்பதியிலே தங்குவதற்கு குலச்சிறை நாயனார் ஒரு மடம் அமைத்து கொடுக்கிறார். அந்த மடத்திலே இவர்கள் தங்குகிறார்கள். சமணர்கள் அந்த மடத்துக்கு நெருப்பு வைக்கிறார்கள். அந்த அடியார்கள் இருக்கக்கூடிய மடத்திலே நெருப்பு வைக்கிறார்கள். அவர்கள் அதற்கு முன்பாக அவர்கள் மந்திரத்தின் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மந்திரம் அங்கு வேலை செய்வதே இல்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் உண்மையாகவே நெருப்பு வைத்தார்கள். அந்த மந்திரம் ஏன் வேலை செய்யல அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார்.
ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்டு அமன் குண்டர்கள் தளர்ந்தார். அப்படின்னா ஏன் அங்க மடத்துல தீ பற்றல அப்படின்னா, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னா, அவர்கள் ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்க ஏற்கனவே திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னொரு மந்திரம் பலிக்காது. அதனால சமணருடைய மந்திரம் பலிக்கல. சமணர்கள் அதை பார்த்து அப்படியே தளர்ந்து போனார்களாம். என்னடா நம்ம மந்திரம் எதுவுமே இங்க வேலை செய்யலையே என்று சொல்லி அமன் குண்டர்கள் தளர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவர்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஐந்தெழுத்து மந்திரத்தை. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதே என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அங்க சொல்லார். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல்கிறார். அறந்தைனா அதாவது துன்பங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலேயே பெரிய துன்பம் என்னன்னா பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய அடியார்கள் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் திருவாரூர்ல. அது அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல். அவங்க திருமேனியில் என்ன பூசியிருப்பாங்க? திருநீர் பூசியிருந்தார்கள். அப்புறம் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் அப்படி திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. திருநீர் பூசிக்கொண்டிருந்தார்கள். அந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் பார்ப்பதற்கு ஒரு பார்க்கடலை போல தோன்றியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதே போல அவர்கள் நம்முடைய நாட்டு சிறப்புல நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த நாட்டு சிறப்புல சோழ நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அவர்கள் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். அங்க துன்பமே இல்லாது வாழ்ந்தார்களாம். ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அதிலே அருளுகின்றார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே அந்த திருமணத்திலே பங்கு கொண்டவர்கள் எல்லோரும் பெருமானுடைய திருவடி அடைய பெறுவதற்கு காரணமாக இருந்தது அஞ்செழுத்து மந்திரங்க. அதான் சொல்றார், ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருள்வார். அந்த மனத்திலே வந்தவர்கள் அத்துணை பேரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவென்று சொல்லி அந்த பதிகத்தை சொல்லி அப்படியே தீயிலே வளமாக வருகின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். எல்லோரும் அந்த பெருமானுடைய திருவடி சென்று அடைகின்றார்கள். அந்த அக்னியின் மூலமாக அந்த தீயின் மூலமாக எல்லோருமே அந்த சோதியிலே புகுந்து அவர்கள் திருவடி அடைய பெற்றார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதேபோல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சமணர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் வென்றது எப்படின்னா அவர் திருவைந்தெழுத்தின் மூலமாகத்தான். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனைக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில்லா அமணர் தந்த நஞ்சமது ஆக்கிவித்தான் நனிப்பள்ளி அடிகளாரே. நாவுக்கரசு பெருமானுக்கு அவருக்கு பாலிலே விஷம் கலந்த சோற்றை கொடுத்தார்கள். அதை அவர் உண்டார். அந்த விஷமானது அமிர்தமாக மாறியது. என்ன காரணம்னா துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனைக்கு அன்பதாகும். அவர் திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தார். அதனாலே அந்த நஞ்சு கூட அமிர்தமாக மாறியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதே போல நமக்கு நம்முடைய சிவஞான போதத்திலே நமக்கு 9ஆம் சூத்திரத்திலே சொல்லுகின்ற பொழுது ஊனக்கண் பாசமுணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தொருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி அந்த திருவைந்தெழுத்தினுடைய பெருமை நமக்கு சாத்திரங்களிலும் பேசப்படுகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்தை நாயனார் எப்பொழுதுமே தன்னுடைய வாக்கிலே சொல்லிக்கொண்டே அந்த பணியை செய்தார். அப்போ நம்மளும் ஒரு பணி செய்கின்ற பொழுது அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே செய்வது சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் 5 எழுத்தை சொல்லி அதை அப்படியே வளமாக அந்த முத்துப்பல்லக்கிலே ஏறினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்த வெந்நீற்றொளி போற்றி நின்று
ஆதியார் அருளாதலின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி அங்கே அருளுகின்றார். அதே போல நம்முடைய அமர்நீதி நாயனார் அந்த தட்டிலே ஏறுகின்ற பொழுது திருவேந்தலத்தை சொல்லிக் கொண்டுதான் ஏறுகிறார். தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அப்போ அருள் நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய நாயன்மார்கள் திருவேந்தலத்தை சொல்லிக்கொண்டே அதை செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. இப்போ அந்த நாயனார் திருவேந்தலத்தை எப்பொழுதும் தன்னுடைய வாக்கிலே சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனாலதான் இந்த பாடல்ல உயர்ந்த அஞ்செழுத்துக்காக்கி என்று சொல்லுகிறார். உயர்ந்த அஞ்செழுத்து அப்படின்னா உயர்த்துகின்ற அப்படின்னு சொல்றார். தம்மை பிறவி படுகொலியிலிருந்து மேலே உயர்த்தக்கூடிய அஞ்செழுத்து அப்படிங்கிறார். இந்த வினை பிறவியில இருந்து நம்மை மேலே எடுப்பது அஞ்செழுத்துங்க. நம்முடைய அப்பர் சாமிகளை கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சுகின்ற பொழுது அவர் அதையே தெப்பமாக கொண்டு மேலே வந்ததுக்கு காரணம் அந்த நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் தாங்க. இருவினை பாசமும் மலக்கல் ஆத்தலின் வருபவ கடலில் வீழும் மார்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்றார். அதாவது சாதாரண உலகில் இருக்கக்கூடிய மக்கள் பிறவி கடலில் இருந்து ஏறுவதற்கு தெப்பமாக இருப்பது அஞ்செழுத்து என்று சொன்னால், அரசுகளை அஞ்செழுத்து இந்த கடலிலே இருந்து ஏற்றுவது ஒன்றும் வியப்பில்லை என்று சொல்லி அதை உரைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார் என்று சொன்னால், அதான் உயர்ந்த அஞ்செழுத்து, நம்மை உயர்த்துகின்ற அஞ்செழுத்து, நம்மை பிறவி குழியில் இருந்து மேலே உயர்த்துகின்ற திருவைந்தெழுத்து என்று சொல்லி அந்த அஞ்செழுத்தை சொல்லுகிறார். அப்படி நாயனார் அந்த கோவணம் நெய்கின்ற பொழுது கூட அவர் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே நெய்தார் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலிலே அருளுகின்றார். அடுத்த திருப்பாடல் நமக்கு உடையொடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வேண்டுமார் அறியும் ஈயுமாற்றால் இடையராதளித்தினாலும் அவர்களல் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தராகி அரணடி நீழல் சேர்ந்தார். உடையொடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து சொல்லார் பாருங்க. அதாவது உடையனோடு நல்ல கீழனையும் ஒப்பில்லாத கோவணத்தினையும் நெய்து, அப்புறம் என்ன சொல்றாருங்க, ஒப்பில்லாத கோவணம் நெய்து இடபத்தையுடைய இறைவரின் அடியார்கள் வேண்டியவாறே கொடுக்கின்ற முறைப்படி இடையராது கொடுத்து, அதாவது என்ன சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, அதாவது விடையவர் அடியார் வேண்டுமாறு ஈயுமாற்றால் அந்த அடியார்கள் அவர்கள் இடையராது கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி துதித்து அடையும் நன்மையை பெற்றார். அப்படி இந்த நாயனார் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி அடியாருடைய திருவடிகளை வணங்கி துதித்து அடையும் நன்மையை பெற்றாராகி தினசரி அந்த அடியார்களை வணங்குறதுனால அவர்களுக்கு இந்த உடை கொடுத்ததுனால அவருடைய திருவருள் இவருக்கு கிடைத்தது. அதன் நன்மை காரணமாக இவர் சிவபெருமானது திருவடி நிழலை அடைந்தார் அப்படிங்கிறார். அடைவுறு நலத்தராகி பாருங்க என்ன சொல்றாரு, இடையராது அழித்தினாலும் அவர்களில் இறைஞ்சி ஏற்றி அடைவுறும் நலத்தராகி அரணடி நீழல். அப்ப நாயனார் பெருமானுடைய திருவடி அடைந்ததற்கு எது காரணம்னா அந்த அடியாருடைய திருவடியை தினசரி வணங்கியது தான். அவர்களுக்கு கோவணமும் கீழும் கொடுத்தது மட்டுமல்லாது அவருடைய திருவடியை வணங்கினது தானுங்க. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா விடையவர் அடியார் அப்படிங்கிறாருங்க. விடையவர் அடியாருங்கிறது விடையவன் தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவனராய் அவரமுது செய்வதற்கு ஆதரிப்பார். எங்க சொல்றாருன்னா நமக்கு காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அந்த வயதான ஒரு அடியார் அமுது எடுப்பதற்காக மதிய நேரம் இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்தா, அங்கே காய்கறி எல்லாம் எதுவும் இல்லையா, திருவமுது மட்டும்தான் இருக்குது, ஒரு குழம்பு இருக்குதுங்க, காய்கறி இல்லைன்னு சொல்லித்தான் மாங்கனி அம்மா வைக்கிறாங்க. அதான் சொல்ல கரியமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையார் விடையவன் தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவரமுது செய்வதற்கு ஆதரிப்பார். என்ன ஒரு அறிவு பாருங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல. அதை விடையவந்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லையெனும் அறிவனராய். எப்படியெல்லாம் அம்மாவுக்கு அறிவு இருந்திருக்குது. சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இருந்து அந்த திருமண வயதிலையும் சரி அந்த ஒரு அறிவு அம்மாவுக்கு அடியார்கள் மேல அவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். விடையவந்தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை என்னும் அறிவினராய்
அவர் அமுது செய்வதற்கு ஆதரிப்பார். அருமையான ஒரு இடங்க. அதாவது இந்த இடத்துல விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயுமாற்றார். அப்போ இந்த நாயனார் அடியார்களுக்கு வேண்டுமனவெல்லாம் கொடுத்து கொடுத்து அவருடைய அன்பை பெற்றதன் காரணமாக பெருமான் திருவடி அடைவுறு நலத்தராகி அரணடி நீழல் சேர்ந்தார். நாயனார் இறைவன் திருவடி அடைந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் அடியார்களுடைய அந்த திருவடியை வணங்கியதனுடைய ஒரு பெருமை தான். ஈயும் ஆற்றினால் அப்படிங்கிறார். அப்படி கொடுக்கும் வகையாவது மன நெகிழ்ச்சியோடு பணிவோடு இன்சொல்லோடு கொடுக்கக்கூடிய முறைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி கொடுக்கணும்னா அடியார்களுக்கு மன நெகிழ்ச்சியோடு, அப்புறம் கொடுக்கிறவங்களுக்கு பணிவு இருக்கணும், வாங்குறவங்களுக்கு பணிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுக்கிறவங்களுக்கு பணிவு இருக்கணும், அப்புறம் இன்சொல்லால் சொல்ல வேண்டும். அப்போ கொடுக்கிறவனும் ஒரு இருமாப்போடு இருக்கக்கூடாதுங்க. ஒரு இன்சொல்லால் பணிவோடு கொடுக்கணுமா, அதுதான் சிறப்பு. அடைபுறும் நலம் அளித்தலாலும் இறைஞ்சி ஏத்தலாலும் அடையும் நலம்ங்கிறாங்க. அவர்களையே தம் தலைவர் என்று உட்கொண்டு சாரும். அதாவது நம்ம கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கியவர்களை கொடுத்தவர்கள் தலைவர்களாக ஏற்று வழிபாடு செய்யணுமா, அதுதான் கொடுக்கக்கூடிய முறைங்க. இடுதலும் ஏற்றலும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இடுபவர்கள் தான் பணிவா இருக்கணும், ஏற்பவர்கள் பணிவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துல எல்லோரும் பணிவா இருக்கணும். ஆனால் ஒரு பொருளை கொடுக்கின்ற பொழுது கொடுக்கின்றவர் தான் பணிவாக இருக்கணும், நெகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். வாங்குகிறவர்கள் பணிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்படிதான் நாயனார் பணி செய்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்தில் பதிவு செய்து காட்டுகிறார். அடுத்து, கற்றை வேணி முடியார்தம் கடல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர்கள் வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து பெற்றம் உயர்த்தார்க்கு ஆலயங்கள் பெருகமைத்து மன்னாண்ட கொற்றவேந்தர் கொச்சங்கட் சோழர் பெருமை கூறுவாம். கடைசியா இந்த இறுதி பாடல்ல தோற்றுவாய் செய்கின்ற பொழுது, கற்றைவேணி முடியார்தம் கடல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் கடல் வணங்கி கற்றையாகிய சடையை முடியாகுடைய இறைவரது திருவடிகளை சேர்வதற்காக முன் தம்மை கலந்திருந்த வினைச்சார்புகளை அறுத்த நேசநாயனார். அவர் தரையிலிருந்து துணியை மட்டும் அறுக்கல, எதை அறுத்திருக்காரு? வினைச்சார்புகளை அறுத்திருக்கிறாருங்க. ஏன்னா அவர் அறுவையர் குலம், அவர் குலமே. அவர் அறுத்தது தரையில் இருக்கிற துணி மட்டுமல்ல, வினைச்சார்புகளை அறுத்தவர் அப்படிங்கிறார். பாருங்க என்ன ஒரு சிறப்பு. அப்படி அந்த வினைச்சார்புகளை அறுத்த நேசநாயனாரின் திருவடிகளை வணங்கி, அதை சொல்றார், செற்ற நேசர் வணங்கி கலந்த வினை செற்ற நேசர் கலர் வணங்கி சிறப்பான் முன்னை பிறப்புணர்ந்து அப்படின்னு சொல்றார். திருவடிகளை வணங்கி அதனை அவருடைய துணை கொண்டு, அந்த திருவடிகளினுடைய துணை கொண்டு முன்னை பிறப்பை உணர்ந்து தவம் செய்து அந்த தவம் முதிர்வாகிய சிறப்பினாலே தமது முன்னை பிறப்பை உணர்ந்து அவதரித்து அந்த பெருமானுக்கு ஆலயங்கள் அநேகம் 78 மாடக் கோயில்கள் செய்தார் என்று சொல்லி நமக்கு திருமுறை மூலமாக அறிய முடிகிறது. நம்முடைய கோச்சங்க சோழ நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை அடுத்து கூறப்போகுகிறோம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழாரடிகள் இந்த சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். அதாவது இந்த சரிதத்தில் ஒரு சிறப்பு, கோச்சங்க சோழனாருடைய வரலாற்றை சொல்லறன்னு சொல்லலைங்க. என்ன சொல்லாருன்னா, கொற்றவேந்தர் கோச்சங்க சோழர் பெருமை கூறுவாங்கிறார். அது என்ன பெருமை அப்படின்னா, அந்த கோச்சங்க சோழருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, இவர் அந்த 78 மாட கோயில்கள் அமைத்தது, இன்னொன்று ஆளுடைய பிள்ளையார், அரசுகள், நம்பிகள் முதலிய பரமாச்சாரியார்களாலும் போற்றப்படக்கூடிய பெருமைங்க. 3 பெருமக்களுமே கோச்சங்க சோழ நாயனாரை போற்றி பாடியிருக்கிறார்கள். அதுபோக வைணவ ஆச்சாரியார்களும் ஆழ்வார்களும் போற்றும் பெருமை இந்த நாயனாருக்கு உண்டுங்க, கோச்சங்க சோழ நாயனாருக்கு. அதனால அளவிறந்த பெருமைகள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த திருச்சரிதத்திலே நமக்கு நேசநாயனாருடைய திருச்சரிதத்திலே அவர் குலமரபுக்கு ஏற்ற தொழில் செய்து அந்த தொழிலின் மூலமாக அடியார்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார். சிவபெருமானை இடையராது நினைந்திருப்பதும் 5 எழுத்தை இடையராது ஓதுதலும் உடம்பினால் தொழில்களை சிவனடியார்களுக்கு அளிக்கும்படி செய்ததும் ஆக மன மொழி மெய் என்ற 3ஆலும் அடியார் பணி செய்தல் மிக அரிது. அடியார்களுக்கு வேண்டுமனவற்றை வேண்டுமாறு ஈயுமாற்றால் அளிப்பது சிறந்த சிவபுண்ணியம். அடியவர் வழிபாடை வீடு பேறு தர வல்லது என்று சொல்லி இந்த சரிதத்தின் மூலமாக நமக்கு அறிய முடிகிறது. அப்போ அடியார் வழிபாடு வீடு பேற்றுக்கு சிறந்தது, இவ்வீடு பேற்றை தர வல்லது என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி நேசநாயனாருடைய திருவடி தாமர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவள்ளிலெல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால்
ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.